லக்ன பாவகம் முதல் 12 பாவகங்கள் வரை சனி என்கின்ற கிரகம் நின்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஆக ஒரு லக்ன பாவகத்திலே சனி என்கின்ற கிரகம் இருந்தால் அவர் நல்ல பலம் பெற்றிருந்தால் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். அதே நேரத்திலே அந்த சனியானவர் கொஞ்சம் பலம் குறைந்திருந்தாலும் அல்லது கேத்து முதலான ஒரு கிரகங்களோடு இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு சோம்பல் தன்மை என்பதுதான் இருக்கும். என்ன பண்ணி என்ன ஆக போகுதுப்பா, எல்லாம் நடக்கிறதா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோட உழைக்காமலேயே பிசாமலேயே உட்கார்ந்துட்டு இருப்பா தெரியுமா. இது அத்தனைக்குமே இந்த சனிதான் காரகத்துவம். அதுவும் லக்ன பாவத்திலேயே சனி இருக்கும் பொழுது இவர்கள் சோம்பல் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள்ங்கிற மாதிரி பலன்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சனியைத்தான் ஆயுஷ்காரகன் என்று சொல்வதால் அந்த லக்ன பாவகம் என்பது உயிர் ஸ்தானமாக பார்க்கப்படுவதால் தீர்காயுசு என்பது உண்டு. அழுத்தக்காரர்களாக இருப்பார்கள், பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள். ஒரு சில பேர் இந்த விதண்டாவாதம் பேசுறது, வீண் வாதம் பேசுறது, இது போக என்ன சொல்லிட்டு இருப்பான்னா அந்த வீம்பு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அந்த வீம்புக்கு உட்கார்ந்து இருக்கான் அவன், சும்மாவே உட்கார்ந்துருப்பான் எதுவுமே பண்ணாமன்னு சொல்லுவா தெரியுமா. அந்த வீம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு குணத்தை தருவது இந்த சனி என்கின்ற கிரகம்தான். அவர்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா லக்ன பாவகத்திலேயே சனியானவர் மிகவும் ஸ்ட்ராங்காகவே உட்கார்ந்து கொண்டிருப்பார்.